வணக்கம். 2.0 பேட்டன்னு 2 ரஜினி படங்கள் வந்து கான்சிக்யூட்டிவாக கம்மியான டைம் ஸ்பேஸ்லேயே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பேட்ட படம் எப்படியோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவரோட எல்லா ஃபேன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஊட்டியில் இருக்க ஒரு கல்லூரியில் படித்து வருகிறாரு பாபி சிம்ஹா. அந்த கல்லூரியை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அவரு. இதே கல்லூரியில தான் சனத் ரெட்டியும் மேகா ஆகாஷும் படிக்கிறாங்க. இந்த கல்லூரிக்கு வார்டனா நம்ம தலைவர் வராரு. பாபி சிம்ஹாவோட கொட்டத்தெல்லாம் அடக்கி கல்லூரியை மிரள வைக்கிறாரு ரஜினி. இப்படிதான் பேட்ட ரஜினியோட ஆட்டம் ஆரம்பமாகுது. ரஜினி மேல கோபமா இருக்க பாபி சிம்ஹா எப்படா சான்ஸ் கிடைக்கும், அவரை எப்படா பழிவாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேப்ல நவாசுதீன் சித்திக்கோட ஆட்கள் சனத் ரெட்டியை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து சனத் ரெட்டியை ரஜினி காப்பாத்துறாரு. ரஜினி ஏன் சனத் ரெட்டியை காப்பாத்தினாரு, ரஜினி ஏன் வார்டனா அந்த காலேஜுக்கு வர்றாரு, அவரோட பிளாஷ்பேக் கதை என்ன, சனத் ரெட்டி யாரு, நவாசுதீன் சித்திக்கே சனத் ரெட்டியை கொலை பண்ண ட்ரை பண்றாரு அப்படிங்கிற முழு பின்னணி தான் பேட்ட படத்தோட கதை. ரஜினி அப்படிங்கிற ஒற்றை மந்திரம் தான் பேட்ட ஃபுல்லாவே ஒழிச்சிட்டே இருக்கு. பாட்ஷாவோட திரைக்கதை ஃபார்முலா, அண்ணாமலை டைட்டில் கார்டு, குரு சிஷ்யன் குறும்புகள், தம்பிக்கு எந்த ஒரு அலும்புகள், பில்லாவின் பிஸ்டல் ஸ்டைல், ஒட்டு மொத்தமா பழைய ரஜினியை இந்த படத்துல ஃபுல்லா நம்மளால பார்க்க முடியுது. ரஜினியோட உடல் மொழிகள் ஆகட்டும், வசன உச்சரிப்புகள் ஆகட்டும், ஸ்டைல் ஆகட்டும், மொத்தமா காளி என்கிற பேட்ட வேர்ல இந்த படத்துல பார்க்க முடியுது. மரண மாஸ், வெறித்தனம் அப்படின்னா என்னன்றத இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே காட்டியிருக்காரு ரஜினி. கொஞ்சம் பாணியில பேசி கலாய்க்கிறது, அடியாட்களுக்கு லந்து கொடுக்கிறது, அப்படியே ரொம்ப ஸ்டைலா கெத்தா வார்னிங் கொடுக்கறது அப்படின்னு விண்டேஜ் ரஜினியை இந்த படத்துல பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ரஜினியோட பேட்டையிலும் தனியா தெரிகிறாரு விஜய் சேதுபதி. அலட்டாம நடிக்கிறதுல நான் ஜித்து ஜில்லாடி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நவாசுதீன் சித்திக்கோட கேரக்டரும் நடிப்பும் ரொம்பவே சூப்பர். அந்த பாட்ஷாவுக்கு அன்வர் பாட்ஷானா இந்த பேட்டைக்கு மாலிக், அதாவது சசிகுமார். படத்துல சிம்ரனுக்கு நிஜமாலே இளமை திரும்பி இருக்குங்க. ரஜினிக்கு ஜோடி அப்படின்றத தவிர த்ரிஷாவுக்கு வேற எதுவும் பெருசா இந்த படத்துல சொல்லிக்கிறதுக்கு இல்லை. மேகா ஆகாஷ், பாபி சிம்ஹா, முனிஷ்காந்த், சனத், இயக்குனர் மகேந்திரன், சின்னி ஜெயந்த் என இந்த படத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் தான் ரொம்ப ஹைலைட்டா தெரியுறாங்க. அவரோட பிரைட்னஸ்ல மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் டம்மியாவே தெரியுறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ரஜினி ரசிகர்களுக்காகவே எடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே கார்த்திக் சுப்ராஜ் தரமான சிறப்பான சம்பவத்தை செஞ்சிருக்காரு. பனிப்படர்ந்த மலை பிரதேசம், அங்கிருந்து அனல் அடிக்கிற மதுரை, அங்கிருந்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னு படத்தோட விஷுவல் அப்படியே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கு. படத்துல மாஸ் மூமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. திருவோட ஒளிப்பதிவுல ஒவ்வொரு ஃப்ரேமும் ஓவியம் மாதிரி இருக்கு. விவேக் ஹர்ஷனோட படத்தொகுப்பு மாஸ் கூட்டி இருக்கு, ஆனாலும் டைமிங்கை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பாடல்கள் ஆல்ரெடி ஹிட், அதை பத்தி பெருசா சொல்ல வேண்டியதில்லை. அனிருத் பின்னணி இசையிலும் பட்டையை கிளப்பியிருக்காரு. ரஜினியோட படம்னாவே லாஜிக்கை விட மேஜிக் தான் அதிகமா இருக்கும். ஆனா இது கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனுங்கிறதால லாஜிக்கை பத்தியும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. ரஜினியோட கதாபாத்திரம் தவிர மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் வீக்காவே இருக்கு. அந்த கதாபாத்திரோட கேரக்டரைசேஷனை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகியிருக்கலாம். படத்தோட எண்ட் கார்ட்ல கார்த்திக் சுப்ராஜ் சொல்ற மாதிரி பேட்ட படம் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் பெர்ஃபார்ம் பை டெடிகேட்டட் டு த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரியான ஃபீலிங்கை கொடுத்துச்சுன்னு எங்ககிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.